மேல பப்புன்னு போட்டாச்சு. ஆமா, இந்த ஊர்ல மாதிரி கும்பல் நான் ஒரு ஊர்ல கூட பார்க்கலடா சாமி. அதிகமான கும்பலா? எச்சக்கச்சமான கூட்டம். அடடா, எள்ளு போட்டு எக்கச்சக்கமான கூட்டம். ஆமா, நான் பேசுறதுல குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு என்ன வேலை? எச்சக்கச்சமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். நான் அந்த மாதிரி பேசல. நீ வந்தா பேசவே வேணாங்கிற. அது எப்படி நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. இப்பதான் ஆரம்பிச்சு பப்புனே வெளியே வந்திருக்கிறேன். சாமி மகராசி கிடக்கிறத பாரு. ஏப்பா எல்லாம் தக்காளி சோறு தின்னு விட்டு மூச்சு விட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அவர் ஏன் படுத்து தூங்குறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நல்ல நடிகர், பேரு புகழ்மா வாழ்ந்தவர். சரி. அருமை மாமா கஜிலியம்பட்டி ராஜகுமார் மாமா அவர் இறந்துட்டாரு. சரி. 3வது ஆண்டு நினைவு நாள் நாடகம் வச்சிருக்காங்க. அவர் நினைவாக நான் வந்து நாடகம் வச்சிருக்காங்க. அந்த கொட்டைக்கு முன்னாடி வந்து படுத்து தூங்குறேன்னு வேண்டுதல் வச்சிருப்பாரு. அதனாலதான் படுத்து கிடக்கிறார். எழுப்பிடாரு சாமி. அவர் நல்லா தூங்கி ஏந்திரிச்சு அப்புறமா வீட்டுக்கு போகட்டும். ஐயே, எல்லாம் உடச்சு வச்ச தேங்காயிட்ட கலகலன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா ஆமா, 10-12 மணிக்கு மேல வர சீக்கு வந்த கோழி குஞ்சாட்டு எல்லாம் கவட்டிக்குள்ள தலையை போட்டு படுத்துருவாங்க. அடாடா, நம்ம ஊர்ல அப்படி படுக்க மாட்டாங்க. சரி, படுக்க நாங்க விட மாட்டோம். அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம். பகவான் மறுபடியில் பந்தாரமா இருக்கும். பெண்களுக்கு பருவே, பெண்களுக்கு வணக்கம் வணக்கம். கூடவா கூட்டி அலையிறேன். உன்னை மாதிரி தங்கமான மனுஷன் சங்கத்திலேயே ஒழுக்கமானவே நம்ம பெட்டிக்காரருக்கு ஒரு ஆளுதே. நான் ஒரே ஆளுதான். பொண்டாட்டியும் கிடையாது, பப்பாட்டியும். ஆமா ஆமா, மாமியாரோட சரி. சோறாக்கி போட வேற ஒண்ணும் தப்பா நினைக்காது. சரி, பொண்டாட்டியின் கையில் பப்பாட்டி வச்சுக்கிறேன். கும்பலுக்கு அருமையான மியூசிக் பாட்டு. ஏன்னா காரணம் வேற என்னடே, நல்லா இல்லாதனாலே பெட்டிக்காரையும் மருதங்காரையும் ஆந்திராவுக்காரையும் 3 பேர்த்தையும் கையில பிடிக்க முடியாது. அருமையான ஒளிபெருக்கி செந்தில்குமார் இசையகத்திற்கு கலைக்குழு. அருமை அருமை. செல்வகுமார் இசையகத்திற்கு செல்வம். ஈசனத்தை செல்வம் தானே. ஈசனத்தை சேர்ந்த செல்வகுமார் இசையகத்திற்கு கலைக்குழு சார்பில் நன்றி 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 நன்றி. நீ எதுக்கு கொஞ்சம் பாலமுருகன் பல்லானத்தை சேர்ந்த பாலமுருகன் இசையத்திற்கு கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. ஆமா, எப்படி உன் காது சம்பு ரெண்டும் பெஞ்சிடும் ஒரு பேசிக்கலாம். எனக்கு பஞ்ச வச்சு அரைச்சிக்க, இல்லைன்னா பெரிய ஆஸ்பத்திரி காலில் போயிட்டு ஆகணும். சரி, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். படிப்பறிவு இல்லாதவங்க மேடையில் உட்காந்துட்டு உசுர வாங்குறாங்க. நான் சாதாரண படி படிச்சிருக்கேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கு தெரியுமா? அப்படியா? என்ன படி படிச்சிருக்கீங்க? அருமையான படிப்பு. உலகத்திலே யாராலும் படிக்க முடியாது. அப்படி என்னப்பா படிப்பு? சிறந்த படிப்பு. ஐயோ, பெரிய படிப்பு. எம்ஏவா? அது ஒரு படிப்பு. பிஎஸ்சியா? எம்எஸ்சியா? அதோட பெரிய படிப்பு. பிகாமா? எம்காமா? எம்பிபிஎஸ்ஆ? ஐஏஎஸ்ஆ? ஐபிஎஸ்ஆ? அதெல்லாம் ஒரு படிப்பா? அப்ப என்னையா படிப்பு? என்னையா படிப்பு? இதை விட பெரிய படிப்பு. அதான் என்ன படிப்புன்னு கேக்குறேன். ஒன்னாவது 1ஆம் வகுப்பு. அதான் சொன்னேன். நீ என்னமோ எம்ஏபிஏல பேசுறியே. ஒன்ன நீ வந்து என்னைக்குமே தவறான நினைக்க கூடாது. சரி, தமிழ்ல முதல் எழுத்து என்ன? அந்த ஆவுல இருந்ததே எல்லாமே ஆரம்பிக்குது. கண்டிப்பா. அப்ப வரிசையில முதல் எழுத்து என்ன? 1. 1வது முடிச்சு 2வது முடிச்சு 3வது. அப்ப 1வது படிக்கிறவங்க பெரிய படி படிச்சீங்க. கண்டிப்பா. உன்னைய மாதிரி எம்ஏ படிச்சு விட்டு வேலை கிடைக்காம ஆளோடு வாசிகள் பெரிய படிப்பாளி கிடையாது. தெரிஞ்சுக்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மஜ்னு கூட நம்ம பேச மாட்டேன். திரும்ப திரும்ப நீ கம்பளத்துட்டே இருக்கிறியா? பேரன் போட்ட பெரியவர்களே, பெருமதிக்குரிய தாய்மார்களே, பெரியவர்களை பெருமதிக்குரிய தாய்மார்களே, மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாயிகளை மக்களே, கல்வியில் சிறந்த கலைவான்களை, கற்றறிந்த பெரியவர்களை, கற்ற கல்வியை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பொதுமக்களை மற்றும் இந்த விழாவிலே எங்கும் அமைதி, எதிலும் அமைதி நிலவ வேண்டிய வழி தந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய
கடமை தவறாத காவல்துறை அதிகாரி அவர்களே, மற்ற விழா கமிட்டி அவர்களே, மணியம்பி நாட்டவர்களே, ஊர் கொத்துக்கலை அவர்களே, ஊர் நாய்க்கரை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அத்தோடு அது வந்தவர்களே வராதவர்களே, நாடகம் ஆர்வம் வந்தவர்களே வராதவர்களே, ஆனவர்களே ஆகாதவர்களே, கல்யாணம் ஆனவர்களே ஆகாதவர்களே, அப்படி சொல்லுங்க. போனவர்களே போகாதவர்களே, வெளிநாடு போனவர்களே போகாதவர்களே, போட்டவர்களே போடாதவர்களே, சட்டை போட்டு பார்க்க பணியும் போட்டுக்க மாட்டாங்க, மாட்டினவர்களே மாட்டாதவர்களே, சட்டையை போட்டு பத்திரம் மாட்டிருக்க மாட்டாங்க, முக்கியமா சொல்ல போனா குத்துனவர்களே குத்தாதவர்களே, பல்லு உள்ளவங்க வெத்தலை போட்டு மென்னு துப்பிடி போடுவாங்க, பல்லு இல்லாதவங்க வெத்தலை பாக்கு ஒரு சுண்ணாம்பு இருக்குடா. அதான் சொன்னேன். ரோஸ் கலர் சுண்ணாம்பு சுண்ணாம்பு தான் பீஸ் போயிட்டு பேசாம உன் சுண்ணாம்பை பத்தி யாரு கேட்டா? மூணையும் உரக்குள்ள வச்சு உலகிறது டொக்கு ஊத்திட்டே இருப்பாங்க. நீ அதை போட்டு தானே இப்போ 4 பேருக்கு அளவு வச்சிருக்க. பேசி இன்னைக்கு வீட்டு வரைக்கும் பேசி பாருங்க. ஆமா பேசி பார்க்கலாம். வெத்தலை வாக்கு போட்டு மினந்து போவாங்க. அப்போட வயசுக்கு வந்தவர்களே, வயசுக்குள்ள துடித்து கொண்டு வரும் பொருளை ஏன் துடிக்கிறா தெரியுமா? சீக்கிரம் வயசுக்கு வந்தா தான் புரிஞ்சு கொண்டு விட்டு வர முடியும். இல்லைன்னா வீட்லயே மாவாட்ட போட்டு வாங்க. பிள்ளைவுடைய பெற்றோர் இப்ப இருக்கிற வயசுக்கு வர வரைக்கும் தாக்குறாங்க. வயசுக்கு வந்து கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணதான் அப்ப இப்ப 5 வயசு பிள்ளைய அறவலாம கோழி குஞ்ச கழுவுத்துக்கிட்டு போய் தூக்கிட்டு போயிடுறாங்க. பொம்பளை பிள்ளைகளை பொத்தி வளர்க்க வேண்டியது நம்பிக்கை இல்லாம சத்தியமா யாரும் கூட அனுப்பிச்சு விட்றாதீங்க. உண்மையை சொல்லி பொட்டிக்காரனை நம்பி எந்த பிள்ளையும் அனுப்பாதீங்க. பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டுருன்னு சொல்ல வந்தியா? ஆமா, அவங்க அனைவருக்கும் நாடகம் மேற்கொள்ள நாடகத்தில் ஓடிய செம்பகன பொதுப்பட்டியை சேர்ந்த துணைராஜ நடிகர் மதிப்புக்கு வயதுக்குரிய நாகராஜ் மற்றும் செம்பகன பொதுப்பட்டியை சேர்ந்த சக்தி நாடக கலைஞர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம், வந்தனம், தோசரம், நமஸ்தே, நம குஸ்கார், குத்து புரோட்டா, ஆம்பளைட்டு, கொசுவத்தி, ஆப்பாயில் ஒதுங்கி போச்சு. சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஏன்னா ஒரு கோயில் திருவிழான்னா அன்னதானம் போடுவாங்க. எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். ஆனா கலை பேதை, கலை உலகத்தின் பொக்கிஷம் நம்மளுக்கெல்லாம் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். ஆனா இந்த காலம் இருந்திருக்கணும். அதுக்குள்ளாட்டியும் கடவுள் நம்மளெல்லாம் விட்டு பிரித்து கொண்டு விட்டார். மாமா ராஜ்குமார் அவர்கள் 3ஆம் ஆண்டு நினைவாக உணவு ஏற்பாடு செய்த குடும்பத்தார்களுக்கு கலைக்கும் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக லவ் பத்தி தெரியுமா? காதல் அந்த காலத்துல கண்ணியமா இருந்துச்சு. சரி, இப்ப எல்லாம் காதல் கார்த்திகை மாசம் நாயாட்ட சந்து கவிட்டு கிடக்குது. நாயா இருக்க மாட்டேங்குது. இப்ப காலம் மாறி போச்சு. கட்டுறது கம்ப்யூட்டர் அளவு, கல்லாதது கால்குலேட்டர் அளவு. எல்லாம் கையெழுத்துல ரொம்ப வச்சு முடிச்சிட்டேன். அண்ணன் தம்பி ஆயி அப்படியே சொந்த வந்த எவனும் தேவையில்லை. கையெவ்வளவு செல்போன் வந்துச்சுன்னா புளியம்பரத்துக்கு பொந்துக்கு கிறுக்கு போயிட முறையில் சுட்டியா இந்த செல்போன் வந்துச்சு. எத்தனையோ குடும்பம் நாசமா போயிருச்சு. பத்தியா நீ எடுத்து காமிக்கிறீங்க, நீ நெட்ல போடு. இவ்வளவு பெரிய செல்லு வச்சிருக்காரு பாரு. அந்த செல்லு எதுக்கு? அந்த படம் பார்த்து முண்டை எப்படி உட்காந்துருக்குது அப்படிதான் இருக்கணும். அமைதியாக இருக்க நாடகத்தை கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். மறைந்த நடிகர் உலகின் பொக்கிஷம் ராஜ நடிகருமான கச்சிலியம்பட்டியை சேர்ந்த அருமை மாமா KS ராஜ்குமார் அவர்கள் மறைந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3ஆம் ஆண்டு நாளாக இன்று இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் இந்த மேடையிலே ஏற்பாடு செய்துள்ளார்கள். எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நடிகர்களிடத்திலையும் ஒவ்வொரு பாணிப்பு மூலமாக நடித்து மக்களை மனதில் அவர்கள் இடம்பெறுவார்கள். அந்த வகையில் காத்தவராயன் நாடகத்தில் காத்தவராயன் வேடமிட்டு இந்த தொட்டியத்து சின்னான் அம்மையப்பன் சீன் நம்ம வந்து வரும்பொழுது அண்ணன் தம்பி உறவு முறைக்காக அவர் ஒரு பாடல் பாடுவார். அந்த பாடல் அவருக்காகவே அந்த நாடகத்திற்காக அவர் பாடிய பாடல். அந்த பாடலை இப்பொழுது அவர் நினைவாக அந்த பாடலை இங்கே பாடுவோம். ஹலோ 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 ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு இதை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்ன
இவ்வரங்கமணியிலே மறைந்த ராஜ்குமார் அவர்களது 3ஆம் ஆண்டு நினைவு நாளாக வைத்திருக்கக்கூடிய நாடகமானது நாட அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை செம்பகனம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் மற்றும் ராஜநடிகர் சக்திவேல் கலைக்குழு நடத்தக்கூடிய சம்பூர்ண ராமாயணம் என்கிற நாடகத்தை இவர்களில் நிகழ்வு செய்து வருகிறார்கள். நாடகத்திலே பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகர் சென்ற இடமுக்கு சிறப்பு பெயர் பெற்று கணக்கடிக்க தொழில் விமர்சப்பட்டு வரும் நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்தன் தென்னக புகழ் பெற்ற ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய கரூர் ஐயம்பாளையத்தை சேர்ந்த ஏஎம் ரெங்கசாமி இவரங்களிலே ராமராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நடிப்பிசை நாயகன் நடிப்பிசை வேந்த என்று பேரும் புகழ் பெற்ற ஒரு மதிப்பு மரியாதை வீரப்பூர் அருகாமையில் உள்ள தொப்பம்படியை சேர்ந்த டி சின்னத்துறை இவர்களிலே லட்சுமணராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கனிமொழி நாளமாடி மயிலை புலனமாடி மக்கள் மனதில் இடம் பிடிக்க வந்திருக்கும் கோயில் இசை பாடகி சித்ரா என்று பெயர் இருக்கக்கூடிய புரட்சியின் பாதையில் சொல்லக்கூடிய ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய வீரப்பூர் அருகாமையில் உள்ள அரண்மனையைச் சேர்ந்த ராஜி இவர்களிலே சீதையான நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசந்தத்தில் கரூரை சேர்ந்த தாமோதரன் இவர்களிலே பரதநாட்டியம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு மதிப்புக்கு மரியாதை கரூரை சேர்ந்த முருகேசன் இவருக்கு மேடையிலே அனுமானம் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களது நாடகத்திற்கு நாம் தாயின் தந்தை விளக்கக்கூடிய இது பக்கமலைகளில் வருமலைகளை அமைத்திருக்கக்கூடிய மேலமானது பக்கமான மேலத்தை அமைத்திருக்கிறார்கள். சென்ற இடமில் சிறப்பு பெயர் பெற்றோரும் ஹார்மோனிய கலையரசு பின்னணி பாடகர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒசூர் அருகாமையில் உள்ள கம்பளியம்படியை சேர்ந்த ரங்கசாமி இவருக்கு மரியாதை ஹார்மோனியம் பின்பாட்டு பாடுவார். திரும்புமா ஏன் பாட்டே திரும்புமா பாராட்டே மடியில் வச்சு பாராட்டே எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா பூம்பாரையை பொட்டு வைத்த பூங்குருவி வீர்பாகத்தா செந்தலொரு அங்குருவி தன்னந்தனியாள அவனுக்கு இருந்தா சாமி இப்பொருட்டு கட்டி போடா இதுக்கு நவனி காமே தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவரே யாரோடி சாரோ யாரோடி சாரோ யாரோடி சாரோ ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான் இது காதல் ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுவே என்னால் முடியவில்லை உன்னை மணக்க விரும்புகிறேன் அதுவே என்னால் முடியவில்லை ஒரு
காதில் தோல்வி வருகிறது. கண்ணை உடைத்தாலுமே வரும் பாடை மகளே, அழகான பெண்களே. கண்ணை உடைத்தாலுமே வரும் பாடை மகளே, அழகான பெண்களே. இந்த மலையோ உங்கள் மனிதர் காற்று பெண்ணோட வெடிய போன்ற வேகத்தில் கோடிக்கு மனித பலங்களை பற்றி சொல்வது ஒரு மதிப்பு மரியாதை அருளை செல்வ செல்வம் மிருதகம் தோழக்கு வாசிப்பார். நம்மளுடைய பேரநாய் கமிட்டியை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய மந்தை கரபேத்திரமாகிய அன்புக்குரிய அண்ணா அவர்கள் KS மாமா ராஜகுமார் 3வது வருடம் நினைவு நாளை முன்னிட்டு 1000 ரூபாய் அம்பு காணிக்கையாக மாறி வழங்கியுள்ளார். அதே நம்மளுடைய எதிரி பொம்மாநாய் கமிட்டியை சேர்ந்த முன்னாள் மறைந்த பொம்மாநாய்க்குடைய மகன் வித்தி அவர்கள் 1000 ரூபாய் அம்பு காணிக்கையாக மாறி வழங்கியுள்ளார். அம்பு உள்ளங்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 1 ஆண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்ந்துகிறோம். நன்றி, வணக்கம்.
அவர்கள் அப்படியாக உங்கள் முடிவில் காற்று மின்னல் இடிய போன்ற வேகத்தில் ஓடி இடிக்கும் 12 மணிமேல் வருஷம் ஒரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய கருணை சேர்ந்த மகேஷ்குமார் இவர்களுடைய ஆளோடு வாசிப்பார். அடி மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். தர்மம் திறக்கப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை அருமையான வாசிப்புடா. இது மாதிரி வாசிப்பை நான் எங்கேயுமே கேட்டதில்லை. ஆனா 150 ரூபாய்க்கு இந்த அடி அடிக்கிற மாதிரி அப்பா இல்ல இல்ல நீ சேர்த்தே வாங்கிக்கலாம். ஏப்பா அதை தூக்கி காமிப்பா. ஏப்பா இதுக்குள்ளே எவ்வளவு சத்தம் வந்துச்சு. நான் இதை வச்சிருக்கோம் என்ன தெரியுமா, குடும்பத்துக்கு சோறு வாங்குற தச்சுனே நினைச்சேன். அதுக்குள்ள எவ்வளவு சத்தம் வந்துருக்குறா சாமி. ஆமா ஆமா. காலைக்கு தொண்டோடு மிக விசேஷமாக தாளத்தை சேர்ப்பவர் கரூரை சேர்ந்த ராஜ் இவர்களை தாளம் வாசிப்பார். சீனமைப்பு மதிப்புக்கு மரியாதைக்குரிய கரூரை சேர்ந்த ரத்னேஸ்வரர் சீனமைப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கூடிய அப்பப்பக்காரி வந்தியா எல்லா பத்தி பெரிய சொன்னேன். இந்த பொம்பளை பிள்ளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க உள்ள சூர்ல தூங்கும் வந்திருக்க பிள்ளைனே, அருமையான பிள்ளை. இந்த பையன் கிடக்கிறத பாரு. எனக்கு என்னன்னா கரூர் பிரதேசபத்தில குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கிடக்கிற மாதிரியே கிடக்கிறேன் பாரு. அருமையான பிள்ளை. அழகி ஓடபடி அப்படியே சுந்தரி சுந்தரி பெருசலி சுந்தரி பெருசாலி தான் மண்ணுக்குள்ள இருக்குமையா. அப்படியே சுந்தரி நாட்டிய பேரொழி திண்டுக்கல் நட்டு மருதமலை மற்றும் பச்சரிசி பல்லழகி 64 மந்திரி மண்டியடித்ததை கிளியோ பற்றா மொழியார் மட்டுமல்லாமல் வெளியால் ஆண்டவர் மனதில் என்ன படிக்க வந்திருக்கும் கட்டழகி கட்டழகி கொட்டழகி என்ற பெயரக்கூடிய சிரிப்பிலை சிம்பர நடிகை முன்னணிகள் முன்னர்
அப்படி படுக்கையிலே பாடப்பிரியாண்டு பெறக்கூடிய மதிப்பு வரையக்கூடிய மணப்பறையை சேர்ந்த ஜெயஸ்ரீ தான் சொல்லிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அள்ளி மலரே ஆசைக்கிலேயே அழகு தேவனையே அழகிலேயே அழகு சோழத்திலே ஆசைக்கிலேயே அழகு தேவனையே அழகிலேயே அழகு சோழத்திலே உமோட்ட பாதனே உமோட விருவலோ ஆம்பத வாசனை ஜலாடோ கேளமா பாவமா உலகத்து பாடு கேளமா கேளமா எனக்கு தெரியும் நீ இப்படியே பொம்பளைக்குள்ள வர்ணிச்சு மேடையில பாடி பாடிட்டேன். ஆமா கொசூர் டீ கடையில 15 மணி பெட்டி அடவு வச்சிருக்கேன். எப்படி இந்த பெட்டியை வித்து போகணும்னு நினைக்கிறேன். அதற்கு சின்னஞ்சிறியவன் ஏதோ சிறிதளவு கலைவழி அறிந்தவன் பூனிலேயே பெரிய பொண்ணு உலக பொண்ணு பொண்ணிலே சின்ன பொண்ணு பப்பும் நான் தாங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாம இருக்கு. ஆமா நல்லா இருந்தா எல்லா பேரும் கை தட்டுங்க சிரிங்க விசிலடிங்க நல்ல கல்ல விட்டு எரிங்க என்னைய கொள்றதுல இவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமான புறத்தக்குடியை சேர்ந்த அற்புதராஜ் பவனாடியை காத்துக் கொண்டிருக்கிறேன். காலை கதவந்தோடு அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டிப்பாக கேட்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி. மைக்ரோ கோயில் லைக் பண்ணுவை அனைத்து விசேஷம் கொஞ்ச நேரம் பேனை போட்டுட்டு படுத்து தூங்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா மைக்ரோ கோயில் லைக் பண்ணுவை அனைத்து விசேஷங்களும் மை செய்யப்படக்கூடிய விரையிலும் சால் வண்டி கதை வண்டி ஓம்பி நல்லவரும் காது கொண்டு கொடுக்காது டிப்பு கொண்டு பருப்பு சீட்டாட்டம் மித்தலாட்டம் என்ன சொல்லிட்டு கபடியாட்டம் இலக்கம் வயலாட்டம் அது நீ செய்கிறது அனைத்து விசேஷங்களும் குறைந்த செலவில் எரிபொருட்களை கண்டு ஒளி மண் ஒளி அமைத்துள்ள சிறந்த ஒரே இடம் பாலமுருகன் இசையம் இருப்பிடம் பல்லானத்தம் வந்துள்ளார்கள் மறந்திருந்தார்கள். பாலமுருகன் இசையகம் பாலமுருகா பாட்டு போறியா பயல்கள் இல்லை இல்லைன்னா அந்த பாட்டை நான் பாடிடுவேன். நேற்று போன ஊரில் அந்த சின்ன பயலுக்கு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. ஆடாடா என்ன பாட்டு? அந்த பாட்டை பாடுவேன். பாடுனேன். அப்பண்ண பாத்தியா அப்பங்க பாத்தியா இப்படி வருஷம் அந்த பாட்டு எப்படா வார்த்தையை பாடுறது? அப்பங்க பாத்தியா அம்மாவை அப்படித்தான் இப்ப பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் இங்க பேசாமையே உட்காந்து கேட்டேன். அது மாதிரி அனைத்து விசேஷங்களுக்கும் குறைந்த செலவில் நிறைய பொருட்களை கொண்டு ஒளி அந்த மாதிரி ஒளி அமைத்துள்ள சிறந்த ஒரேடம் பாலமுருகன் இசையகம் இருப்பிடம் பல்லாடத்தம் என்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு அதுல எந்த குறையுமே இருந்துச்சு. சத்தியமா சொல்லு பொய் சொல்லாத. இன்னைக்கு சாப்பாடு வெள்ளை சாப்பாடா கிடையாது, கலர் சாப்பாடு. வெள்ளை சாப்பாடுன்னா தான் உன் சட்டக்காரி இருந்தா வெள்ளை. சரி சரி இந்த மாதிரி இருந்தா கலர் சாப்பாடு. சரிண்ணே சரிண்ணே. நீ வெள்ளை வெள்ளைன்னு எல்லா ஊர்லையும் சொன்னா பொய் சொல்லிட்டு போனா நம்புவான்னு நினைச்சியா? அருமையான சாப்பாடு. மாமா 3ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சாப்பாடு ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. வணக்கம். கலை அரங்கம் அருமையான கலை அரங்கம். உள்ள எல்லா வசதியும் இருக்குது. 7 பாத்ரூமும் 4 கக்கூஸ் கட்டி வச்சிருக்காங்க. ஐயா டோக்கன் வசூல் பண்றது நாங்க. ஆமா வந்து உள்ள போங்க, நாங்க பேக்கை தூக்கிட்டு போய் வெளியில உட்காந்துக்கிறோம். ஒண்ணு கிடைக்கிறாங்க. பின்னாடி போனோம்னா வீடு இருக்குது, வெள்ளக்கமாறு வெளியே எடுத்து போயிடும். சரி இப்படி எல்லாம் போற ஊர்ல பிரச்சனை நல்லா மூத்திரம் அடிக்க போறது இல்ல. அப்புறம் 2 லிட்டர் கேன் 2 வச்சிருக்கேன். சரி மூத்திரம் வந்து அடிச்சு மூடி வைப்பேன். சரி ஒட்டிக்காரி தண்ணி கேட்டா எடுத்து கொடுத்துருவேன். அது நேர ஆளு குடிச்சு விட்டு நேத்தெல்லாம் பாரு. வண்டியில சரி சரி கலைஞர் அமைக்கப்பட்ட விழா கொண்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம். இங்கனும் மதிப்பு வரையறுக்கிறேன். மறைந்த ராஜ நடிகர் KS ராஜ்குமார் அவர்களது 3ஆம் ஆண்டு நினைவுக்காக இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளதற்கும் கலைக்குழு சார்பில் எஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பித்தோம். நன்றி. வணக்கம். நான் வந்த உடனே சொல்லிட்டேன், எந்த ஊருக்கு போனாலும் எந்த வேலை செஞ்சாலும் எங்கே வேணாம்னு சொல்ல மாட்டேன். சரி இந்த நாடகம் பார்க்க போற ஊர்ல நாடகம் போட்டதுக்கு முன்னாடி பொம்பளை ஆளுகளும் ஆம்பளை ஆளுகளும் படுத்து தூங்காதீங்க. தூங்குனதுனாலதான் முந்தா நாள் சண்டை வந்து நாடகம் நின்று போச்சு. எப்படி இது மாதிரி நிறைய கும்பல் நடு கும்பல் ரொம்ப தூங்குற பக்கம் வெத்தலை போட்டுச்சு. சரி வெத்தலை போட்டு எச்சிட்டு போய் சுட்டு முத்தி இடம் பார்த்துட்டு ஒரு பக்கத்தி கிடமே இல்லை. சரி இந்த வெத்தலை பார்க்க போட்ட பொம்பளை பக்கத்துல இருட்டுக்குள்ள ஒரு பொம்பளை மட்டமல்லாக்க படுத்து வாய ஆன்னு வச்சுட்டு தூங்கி இருக்குது. சரி இந்த சமாச்சாரம் அந்த பொம்பளைக்கு தெரியல. இது வெத்தலை போட்டு மென்னு புரிச்சுனது போது அந்தமா வாய்க்கு கணக்கா இருந்திருக்குது. எப்படி இது புரிச்சுனது அந்தமா தூக்க கலக்கத்துல எவ்வளவு சக்கரை தண்ணி ஊத்து வாங்கிட்டு கணக்குனே முடிஞ்சிருக்கு. கடைசியில போட்டு புகழைய போட்டு புரிச்சுன மூக்குல துப்பிட்டுருச்சு. குட்டுமையை புடிச்சுட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. மஜர் கூட நாடகம் சட்டுப்பட்டி கட்டின்னு கிளம்பிட்டான். இந்த மாதிரி வெத்தலாக போடுங்க, நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். சரி போட்டு துப்புறதுக்கு இடம் தான் பாருங்க. இடையில பப்பனையார மூஞ்சிட்டு துப்புங்க.
ஆமா பப்புன்காரி முடிச்சு குப்பை தொட்டி வந்து போயிட்டு போங்க. இதுல எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்பீங்க. சரி தலைப்பு செய்தியா? இப்ப எல்லாம் வந்து கிராமத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல வந்து கூலி வேலைக்கு போவாங்க. எப்படி போவாங்க? எப்படி? காலையில 6 மணிக்கு டிப்பன்ல சோத்து ஊத்திட்டு போனாங்கன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேகாத வெயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தாங்க. சரி. அப்ப இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. அப்புறம் பெண்களுக்கெல்லாம் உடம்பு நோகாத வேலை. அது என்ன வேலை? அப்படி காசு இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம். அரசாங்க வேலை. படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அரசாங்க வேலை. இப்ப படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அரசாங்க வேலை. என்ன வேலை? என்ன வேலை? 100 நாள் வேலை. ஏன் அந்த வேலைக்கு நான் தங்கமான வேலை? அந்த வேலையை சொன்னா அங்க புன்னகையான சிரிப்பை பாரு. ஏங்க அவங்களாம் அட்டை வச்சிருக்காங்க. எல்லாம் அட்டை பதிச்சு வச்சிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை வந்தது போதும். சரி. கிராமத்துல இருந்து கிளம்புற பெண்கள் சௌரியத்தை பார்க்கணும். எப்படி? இந்த 100 நாள் வேலை ரோட்டு வேலை குளத்து வேலை 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. 9 மணிக்கு? ஆமா. இவங்க எத்தனை மணி இவங்க வீட்டுல கிளம்புற சௌரியத்தை பார்க்கணும். எப்படி? 2 டிப்பன் சோறு போடுவாங்க. எதுக்கு 2 டிப்பன்? குளத்து வேலை அவ்வளவு கஷ்டம். ஓஹோ. 3 லிட்டருக்கு எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க. சரி. குளத்து வேலை அவ்வளவு கஷ்டம். ரொம்ப கடினம். இது 3 எடுத்து வயற்குடையில வச்சு வாசல்ல வச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போவாங்க. ஏன்னா சோறு தண்ணி ஊற்றுறவங்க வேலைக்கு போவாங்க வீட்டுக்குள்ள போறாங்கன்னு பார்த்தா அங்கதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. என்ன சமாச்சாரம்? இந்த 25 கிலோ அரிசி சிப்ப சாக்கு பத்தியா? ஆமா. அதை கணக்கா வெட்டி தச்சு மடிச்சு வச்சிருப்பாங்க. சரி. அது எதுக்கு? எதுக்கு? குளத்துல போய் விரிச்சு போட்டு தூங்கத்தியா? அப்ப வேலை செய்யறதுக்கு இல்லையா? அங்க போய் வெட்டியா முடிக்கிறாங்க. அப்புறம் இது 3 எடுத்து வயற்குடையில வச்சு வாசல்ல போய் நின்று கட்டுன புருஷனை கூப்பிடுற பாக்கணும். எப்படி? யோ மரியாதையா வண்டி எடுத்து கொண்டாந்து நீ குளத்துல விட்டுட்டு வா. ஓய். வேற வழி இல்ல. புருஷன் கொண்டே குளத்துல விட்டு அங்க அதுக்கு மேல பெரிய சமாச்சாரமே ஆரம்பிக்க. என்ன சமாச்சாரம்? சரியாக 9 மணிக்கு ரோட்டு வேலை குளத்து வேலை ஆரம்பிச்சா சரி 10 மணிக்கு வேலை முடிந்து விடும். 1 மணி நேரம் தான். நான் 1 மணி நேரம் தான். அது வரைக்கும் 3 மணிக்கு தான் கையில் வாங்க வருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? 2 டிப்பன் சோறு 3 லிட்டர் தண்ணியை குடிச்சு விட்டு வேப்ப மரம் வேளா மரம் சீத்த மரம் பழமரம் தடியில பழதா வச்சு போட்டு கிண்ணு தூங்குவாங்க. தூங்குறவங்க தூங்குவாங்க, பாண்டி விளையாடுறவங்க விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுறவங்க விளையாடுவாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருந்து போற பெண்களுக்கு சுட்டு போட்டாலும் தூங்குவாங்க. சரி. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? என்ன செய்வாங்க? 5 பொம்பளை மரத்தடியில ஒண்ணா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நல்ல விஷயம். அப்படி 5 நல்ல விஷயமா? ஆமா, ஒண்ணா உட்கார்ந்து பேசினா கிடையாது. அப்படி 5 பொம்பளை ஒண்ணு கூடி பேசலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு அந்த ஊர்ல ஒருத்த குடும்பம் நாசமா போகுதுன்னு அர்த்தம். எப்படி? அடுத்த குடும்பத்தை பத்தி அவ்வளவு சுவாரஸ்யமா பேசிட்டு இருப்பாங்க. வலை வலை 5 பொம்பளையால் ஒண்ணா பேசிட்டு இருப்போம். ஒரு பொம்பளையால் ஒண்ணு கடிக்கலாம் எந்திரிச்சு போயிடுச்சுன்னா அந்த மூத்த அடிக்க போன பொம்பளை பத்தி தான் 4 பொம்பளையும் பேசுவாங்க. அது வரைக்கும் மீட்டு ஒண்ணா ஓடிட்டு இருக்க. சரி. அங்க வாரி சிரிப்ப பாரு ராமாயக்கோ துண்டை எடுத்துட்டு சிரி. என்ன பேரெல்லாம் கரெக்டா சொல்றேன்? எல்லாம் என் சின்ன பெரிய இதேன். அங்க வாரி சிரிப்பு தாங்க முடியல கொப்பரிக்க படுத்துட்டு சிரிக்காத. குளத்து வேலைக்கு அட்டை இருக்கியா? அட்டை பதிஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்குது. நீ வாயை பொத்திக்கிட்டு சிரிச்சின்னா அழுவுறியா சிரிக்கிறியான்னு கண்டுபிடிக்க முடியும். எடுத்துட்டு சிரிங்க. ஆமா எடுத்துட்டு சிரிக்கா. இன்னமும் இதுலயும் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அதாவது எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுன்னா ஒரு சில பெண்கள் இருப்பாங்க. எப்படின்னு கேட்பீங்க? எப்படிங்க? எல்லாம் நான் என்ன ஒண்ணு ஒரு ட்ரிப்பு மதுரைக்கு நாடகத்துக்கு போலான்னு பஸ்ல போயிட்டு இருக்கேன். சரி. 2 பொம்பளையாள் சண்டை அடிச்சுட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ள சண்டை நடக்குது. சரி. மதுரை நாடகத்துக்கு போறேன். என்ன சண்டை நடக்குது? என்ன சண்டை? அப்ப இப்பதான் கண்ணாடி. ஆமா, கண்ணாடி கல்லுனா முன்னாடி போகுது, அப்புறம் அங்கிட்டு தள்ள பின்னாடி கல்லுனா அடைச்சுக்கு இழுத்தா திறந்துக்க. ஆமா. அப்ப எல்லாம் பஸ்ல பாத்தீங்கன்னா சைடுல ஷட்டர் போட்டுருந்தேன். ஐயோ, அது சட்டர் பெரிய நல்லா. ஷட்டர் எப்படி தெரியுமா? தூக்குனா திறந்துக்க, ஆமா, விட்டா அடைச்சுக்க. அடைக்க. ஆமா. அந்த பஸ்ல போயிட்டு இருக்கு 2 பொம்பளை சண்டை போட்டுட்டு வருது. சரி. ஒரு பொம்பளை அடைக்க, ஒரு பொம்பளை திறக்க. ஒரு பொம்பளை அடைக்க, ஒரு பொம்பளை திறக்க. கண்டக்டர் வந்தாரு. என்னம்மா எதுக்குமா இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? நீ எதுக்குமா அடைக்கிற? நீ எதுக்குமா திறக்கிற? அப்படிங்க. சரி. அதுக்கு தான் அந்த அடைச்ச பொம்பளை எப்படி இருக்குது? எனக்கு 1 வாரமா குளிர் காய்ச்சல். சன்னல் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். சரி. காத்து வீசி வீசின்னு வந்துச்சுன்னா குளிர் காய்ச்சல் வந்து பஸ்ஸுக்குள்ள நான் செத்து போயிருவேன். ஆமா, அதனாலதான் நான் அடைக்கிறேன் அப்படிங்க. சரி. ஏமா அந்த அம்மா தான் அடைக்குது, நீ எதுக்குமா திறக்கிற? அப்படிங்க. எனக்கு உள்ள ஒரே உட்காரமா இருக்குது. காத்து வரலன்னா மாறத போது நான் செத்து போயிருவேன். அதனாலதான் நான் திறக்கிறேங்க. சொல்லி முடிச்சோன்னு மறுபடியும் அடைக்க திறக்க அடிச்சு கிடந்தாங்க. சரி. பக்கத்து சீட்ல நான் உட்காந்து கண்டக்டர் கூப்பிட்டுங்க வாணி, நல்ல மனுஷன், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, பஸ் பிரச்சனை இல்லாம போக அப்படின்னு. எப்படா தம்பி அப்படின்னா 1/2 மணி நேரம் கதவை அடை, 1/2 மணி நேரம் கதவை திறந்து விட்டு பிரச்சனை இருக்காது அப்படின்னு. எப்படா தம்பி 1/2 மணி நேரம் கதவை வச்சீங்கன்னா காத்து வராம உரமா செத்து போயிடும். 1/2 மணி நேரம் கதவை திறந்தா காத்து வந்து இன்னொருமா செத்து போயிடும். பஸ் பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னு. அதுக்குதான் கண்டக்டர் நீ கூப்பிட்டு கேட்கிறாரு, இவ்வளவு அறிவா பேசுறிய நீ யாரா தம்பி அப்படின்னாரு.
ஐயா நான் தான் அவங்க 2 பேத்துக்கு புருஷன் அப்படின்னு நீதான் அந்த நல்ல மனுஷனா ஏன்னா வீட்டுல உள்ளதான் அப்படின்னு பஸ்ல ஏத்துனா பஸ்லயும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க வீட்லயும் அடிச்சுட்டு இருக்காங்க எல்லா பத்தியும் சொன்னேன் சரி என்னைய பத்தி சொல்லணும்ல உங்களை பத்தி சொல்லுங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றேன் 400 நானும் ஒரு புள்ள பெற்று நான் மகளிர் மன்றம் வைக்க போறேன் ஒரே பிள்ளைதான் ஒரு பொம்பளை பிள்ளை சரி. பிள்ளைக்கு வயசு 3 வச்சு வாய் திறந்து பேசவே இல்லை என்னடா பேசல போய் சாதகம் பார்த்தேன் சாதகர் என்ன சொன்னேன் என்ன சொன்னாங்க உன் பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை சரியில்லை. பேசாம இருக்கிறது தான் நல்லது ஆனா உன் பிள்ளை விடிய காலம் இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவேன் சரி அப்படி 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சு அந்த பிள்ளை யாரு பேரை சொல்லி கூப்பிடுதோ பேரை சொல்லி கூப்பிடுறவே செத்தே வருவேன் அப்படின்ட்டேன் அப்படின்னு இருக்கு ஜாதகத்துல ஆமா ஆமா வீட்டுல இருக்க புறமுறை எல்லாம் துண்ட காலம் ஓடி போயிட்டாங்க அப்புறம் இருப்பாங்களா அப்புறம் பாரு காலையில கணக்கா 7 மணிக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு பால் கொடுக்கலான்னு போவேன் சரி முதல்ல என் பிள்ளை வாயை திறந்து அம்மா அப்படின்னு இருக்குது அடடா அம்மா செத்தா முடிஞ்சு சாதகம் பழிச்சிருச்சு ரெண்டாவது என் தம்பி போயிருக்கேன் உங்க தம்பி சித்தப்பான்னு இருக்குது அவனும் செத்தேன் மூணாவது மச்சனும் போயிருக்கேன் சரி மாமான் இருக்குது மாமனும் செத்தேன் Right. அப்பா என் தாத்தை எல்லாம் செத்தேன் அப்ப நான் ஒரு ஆள் தான் உசுரோடு இருக்கேன் பரவாயில்ல கவனமா கேட்கமா அப்ப நான் ஒரு ஆள் தான் உசுரோடு இருக்கேன் இந்த இடத்த ரொம்ப கவனமா ஆமா இருக்கு 10 நாள் சென்று பிள்ளைய பார்க்கலாம்னு பயந்து போனேன் சரி புள்ள அப்பா அப்படிங்க வாயை திறந்துச்சு நான் கப்புன்னு வாயை பொத்திக்கிட்டேன் ஏங்க என் பேர்ல உள்ள சொத்தெல்லாம் உனக்கே எழுதி வச்சேன் சரி என்னை அப்பான்னு சொல்லிடாதான் நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு அந்த புள்ள சந்தோஷத்துல சொத்த பூரா எனக்கு எழுதி வைக்கிறியா ஐயா அப்பா அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நான் சாவல பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டேன் ஏன் என்ன காரணம் அந்த புள்ள அவனுக்கு பிறந்ததுடா ஐயா அப்ப நீ குழு போறீங்களா சொந்த பொண்ணா இருந்தா தானே நான் சாவேன் நல்ல குடும்பம் அதுல இருந்து என் பொண்டாட்டிக்கு பூ போட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறேன் ஏன் தெரியுமா முன்னாடி தப்பிச்சிருக்க முடியாது ஆமா அவன் வேற ஒருத்தருக்கு குத்ததுனால நான் உசுரோட இருக்கிறது நான் செத்துருப்பேன் அந்த மாதிரி பேசலாம் பிள்ளைய வெளியே விடுவான் அதான் மாதிரி சரி சரி எனக்கு சப்பையா இருக்கு அந்த பிள்ளைக்கு குட்டியா இருக்க பிள்ளைய வெளியே விட்டு ஏதாவது நான் பேசுவோம் எடுங்க மேல அடிஞ்ச தாள இது நாடக ஆரம்ப